ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி மலர். இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு துவப்பே இல்லாமல் எப்படி பொரியல் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்தான இந்த கீரையை வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரியணும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாயை காரத்துக்காக கீறிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் பாதி அளவு வெந்தாலே போதும். அதிகமாக வதங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மாதிரிக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை அந்த காம்பெலாம் எடுத்துட்டு இந்த கீரையை அப்படியே முழுசாகவே போடுறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 கைப்பிடி அளவு கீரை இருந்தது. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி. இந்த கீரையை நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும் போது அந்த ரெட் கலரில் நம்மளுக்கு தண்ணியில் கலர் வரும். அந்த அளவுக்கு இந்த கீரை கலரில் இருக்கும். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இது மாதிரிக்கு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் கீரையும் எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகட்டும். கீரை வதங்க அந்த கீரையில் உள்ள கலரு நம்மளுக்கு வெங்காயத்திலே வரும். அந்த அளவுக்கு இந்த கீரையில் கலர் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலேயே சீரகத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்ந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். சீரகத்தூள் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அவ்வளோ இந்த கீரை இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். காரம் அதிகமாக இருக்குதுன்னா ஒரு பச்சை மிளகாயை கம்மி பண்ணிக்கிறோங்க. அதிகமாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாயை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இந்த கீரை கொஞ்சம் தோப்பாக இருக்கும். அதனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதே மாதிரிக்கு நம்மளுக்கு இந்த தோப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் துருவலும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கோம். 1/2 கப்பு தாராளமானது. நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ அந்த துவர்ப்பு தெரியாது. தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக வதக்க வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் வதங்கினாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு வதக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபி வேணாலும் நம்மளுடைய குறிஞ்சி மலர் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கீரை நல்ல சத்தானது. இந்த கீரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.